அண்மை செய்தி. ஜாஃபர் சாதிக்கின் மனைவி அமினா பேகத்திடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். காலை முதல் தற்போது வரை அமலாக்கத்துறையினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். எவ்வளவு மணி நேரமாக விசாரணை நடைபெற்று வருகிறது? மேலும் என்னென்ன தகவல்கள் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது? ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியும் சினிமா திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக்கை கடந்த மார்ச் மாதம் டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரை தியார் சிறையில் அடைத்தனர். அதன் பின்பாக இந்த வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாகவும், அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்துல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறி அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து மீண்டும் அவரை கைது செய்தனர். ஜாஃபர் சாதிக் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட அவரிடம் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக அவரது மனைவி, அவரது சகோதரர், அவருக்கு நெருக்கமானோர் என அவரது நண்பரான அமீர் உட்பட பல்வேறிடம் இது தொடர்பான விவரங்களை கேட்டு அது மூலமாக வாக்குமூலங்களை பெற்ற நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகளும் கைது காட்டினர். இது தொடர்பாக அவரிடம் 15 நாட்கள் விசாரிக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல அமலாக்கத்துறையினரால் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இதனை விசாரித்த நீதிமன்றம் தற்போது 3 நாட்கள் ஜாஃபர் சாதிக்கை அமலாக்கத்துறையினர் விசாரிக்கலாம் என அனுமதி கொடுத்துள்ளது. இந்த அனுமதியின் பேர்ல தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு தற்போது ஜாஃபர் சாதிக்கை அழைத்து செல்லும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில இன்று காலை முதலே ஜாஃபர் சாதிக்கின் மனைவியான அமினா பேகத்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு குறிப்பாக 6 மணி நேரத்திற்கும் மேலாக அமினா பேகத்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே அமினா பேகம் மற்றும் அவரது சகோதரர் சலீம் உள்ளிட்ட பல்வேறு நபர்களிடம் விசாரிக்கப்பட்ட நிலையில அந்த ஆவணங்களை அடிப்படையாக பெற்று தற்போது விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நிகழ்ந்திருப்பதாக கூறப்பட்டிருப்பதால் அவரது வங்கி கணக்கு உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அவரது மனைவியான அமினா பேகத்திடம் தான் தெரியும் என்பதால் அவரை தற்போது அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் பயன்படுத்தப்பட்ட 6 வருடங்களாக அவர் பயன்படுத்தப்பட்ட வங்கி கணக்கு ஆவணங்களையும் தற்போது கேட்டு பெற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் 3 நாட்கள் ஜாஃபர் சாதிக்கை காவலில் எடுத்திருப்பதால் அவரையும் தனித்தனியாக வைத்து விசாரணை மேற்கொள்ளவும் தற்போது அதிகாரிகள் திட்டமிட்டிருப்பதால் ஏனென்றால் முழு விவரங்களும் அமினா பேகத்துக்கு தெரிய வாய்ப்பு இருப்பது என்பதால் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான தகவல்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.